ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ டெய்லி நம்ம நார்செட் ப்ரிப்பரேஷனுக்காக லாஸ்ட் 38 டேஸாக டெய்லி வீடியோ போட்டிருந்தோம். அனதர் 2 days, ஆக்சுவலாக 3 டேஸு. ஸோ இன்னைக்கு ஒன்று, நாளைக்கு ஒரு வீடியோ தான் வரும். ஏன்னா சாட்டர்டே வந்துட்டு மீன்ஸ் வீடியோ போட்டு அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அதனால சாட்டர்டே வந்துட்டு நான் மற்ற வீடியோஸ் நான் கொடுக்குறேன், எப்படி எக்ஸாம் அப்பியர் ஆகுறது, தென் நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் எப்படி கம்மி பண்ணுறது, அந்த மாதிரி வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நான் போடுறேன். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். நீங்கள் உங்களோட எல்லாரோட கமெண்ட்ஸ், எல்லாரோட இன்புட்னால தான் என்னால் இவ்வளோ நாள் தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடிஞ்சிச்சு. வாங்க இன்னைக்கான கொஷின் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் கொஞ்சம் பெரிய கொஷின், ஆனால் ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். Nurse assessing a BP of a adult with sphygmomanometer places the bell diaphragm of the stethoscope over the brachial artery and pumps the cuff up to 180 mm of Hg. The valve is released to allow at a drop of 2 mm of Hg. At 162 mm, the nurse hears the first tapping sound. The sound becomes muffled at 148. The sound changes to a soft tumbling at 128 and is last heard at 94. There is silence as 92. The nurse should document the BP as. இவ்வளோதாங்க. கொஷின் என்னது? ரொம்ப சிம்பிள். ஒரு இண்டிவிஜுவலுக்கான பிபி ரீடிங்கை கேட்குறாங்க. உங்களுக்கு பிபி ரீடிங் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 180 வரை இன்ஃப்ளேட் பண்ணாங்களாம். 162ல ஏதோ சவுண்டு கேட்டுச்சான். அந்த சவுண்டு பேர் தான் என்னது? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அது. வாட் இஸ் த நேம் ஆஃப் த சவுண்ட்? கொரகாஃப் சவுண்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த கொரகாஃப் சவுண்ட் வந்துட்டு கேட்டுச்சான். தென் அந்த சவுண்டு மஃபுல்ட் ஆச்சா 148ல, டம்பிளிங் ஆச்சா 128ல, அண்ட் லாஸ்ட் ஹியர்ட் கடைசியா எப்ப கேட்டுச்சுன்னா 94ல கேட்டுச்சான். தென் 92க்கு அப்புறம் சைலன்ஸ் ஆயிடுச்சான். த நர்ஸ் ஷுட் டாக்குமெண்ட் த பிபிஎஸ். இப்போ எல்லாருக்கும் இது வந்துருச்சு டிஜிட்டல். ஆனால் சிக்னோமேனோமீட்டர் தான் எஃபெக்டிவ் வே ஆஃப் மேனேஜிங் பிபி, மெஷரிங் த பிபி. இப்போ நீங்க இந்த பிபி ரீடிங் என்னன்னு சொல்லணும். ஆக்சுவலாக கொரகாஃப் சவுண்ட் மொத்தம் 5 இதுதான் வந்துட்டு கொஷின்ல கொடுத்துருக்காங்க. நான் சிம்பிளா சொல்லிடுறேன், ரொம்ப அதிகமாலாம் படிக்க வேணாம். அப்பியரன்ஸ் ஆஃப் த கொரகாஃப் சவுண்ட் இஸ் நோன் எஸ் சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர். ஓகேவா? எங்க அப்பியர் ஆகுது? 162ல அப்பியர் ஆகுது. கொடுத்துருக்காங்களா? 162ல அப்பியர் ஆகுச்சு. ஸோ அது சிஸ்டோலிக். டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் த சவுண்ட் இஸ் நோன் எஸ் டயஸ்டோலிக். எப்போ டிஸ்அப்பியர் ஆச்சு? அண்ட் லாஸ்ட் ஹியர்ட் இஸ் 94. அப்போ சிஸ்டோலிக் இஸ் 162, டயஸ்டோலிக் இஸ் 94. ஓகே, கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, 162/94 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பை விச் வீக் த ஹைட் ஆஃப் யூட்ரஸ் இஸ் அட் த லெவல் ஆஃப் அம்பிளிகஸ். ஸோ அம்பிளிகஸ் கிட்ட இருக்கிறப்ப ஹைட் ஆஃப் யூட்ரஸ் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ல 20, 24, 28, 36 இருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள், இதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜெஸ்டேஷன், ஓகேவா? சிம்ஃபைசிஸ் பியூபிஸ் கிட்ட இருக்கும், தென் அம்பிளிகஸ் கிட்ட இருக்கும், தென் ஜிஃபாய்டு ஸ்டர்னம் கிட்ட இருக்கும். இது 3 மட்டும் படிச்சாலே போதும். சிம்ஃபைசிஸ் பியூபிஸ் எப்பனா 12 வீக்ஸ், அம்பிளிகஸ் வந்து 24 வீக்ஸ், இந்த ஸ்டர்னம் கிட்ட இருக்கிறது 36 வீக்ஸ். 12 டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 12, 1 அதான் சிம்ஃபைசிஸ் பியூபிஸ் இருந்தா 12 வீக்ஸ், அம்பிளிகஸ் இருந்தா 24. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 24 தான். தென் அந்த ஸ்டர்னம் கிட்ட இருந்தா 36 வீக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், in placenta previa the placental edge reaches the internal os. The nurse should suspect the client has which type of placenta previa. ஸோ பிளசண்டா ப்ரீவியானா என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாட் இஸ் பிளசண்டா ப்ரீவியா? அவங்களே சொல்லிடுறாங்க. பிளசண்டா இஸ் பிளேஸ்ட் இன் த லோயர் யூட்ரைன் செக்மெண்ட், அதான் இன்டர்னல் ஆஸ் கிட்ட இருக்கு. அது பேர் தான் பிளசண்டா ப்ரீவியா. ஓகேவா? கொஸ்டின்ல டெஃபினேஷன் இருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க? டிகிரியா ஆர் டைப் ஆஃப் பிளசண்டா ப்ரீவியா. தெர் ஆர் 4 types ஆஃப் பிளசண்டா ப்ரீவியா. இதுதாங்க 4 types ஆஃப் பிளசண்டா ப்ரீவியா. லோ லையிங், மார்ஜினல், பார்ஷியல், டோட்டல். ஓகேவா? இதான் லோ லையிங், மார்ஜினல், பார்ஷியல், டோட்டல். கொஸ்டின் என்னது?
பிளசண்டல் ஏஜ் ரீச்சஸ் த இன்டர்னல் ஆஸ். ஓகேவா? ஸோ சர்விக்கல் ஆஸ் இருக்கு, அந்த ஆஸ் கிட்ட வரையும் பிளசண்டா ரீச் ஆயிருக்கு, தென் இட் இஸ் நோன் அஸ் மார்ஜினல் டைப் ஆஃப் பிளசண்டா ப்ரீவியா. ஓகேவா? அப்ப லோ லைங் தானே, இதான் சர்விக்கல் ஆஸ். சர்விக்கல் ஆஸ் பக்கத்திலேயே பிளசண்டா இருந்துச்சுன்னா, பிளசண்டாக்கு பக்கத்திலே இருந்தால் அது பேர் லோ லைங். சர்விக்கல் ஆஸ் ரீச் ஆயிடுச்சு, அது மார்ஜினல். தென் சர்விக்கல் ஆஸ் இதுதானா, பாதி அக்ளூட் ஆயிருக்கும், பிளசண்டா பாதி வந்துட்டு கம்ப்ரஸ் ஆயிருக்கும், அதான் க்ளோஸ் பண்ணியிருக்கும், அது பேர் பார்ஷியல். டோட்டல் ஆர் கம்ப்ளீட்னா இதான் சர்விக்கல் ஆஸ். இது சுத்தி ஃபுல்லாவே பிளசண்டா இருந்துச்சுன்னா அது பேரு கம்ப்ளீட் ஆர் டோட்டல் பிளசண்டா ப்ரீவியா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மார்ஜினல் தான், ஆனா மத்ததும் நான் சொல்லிட்டேன். ஸோ இதுல வந்து டேஞ்சரஸ் டைப் ஆஃப் பிளசண்டா ப்ரீவியா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கான அசைன்மெண்ட், இன்னைக்கான கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, என்னங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆன் ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் டே த உமன் எக்ஸ்பீரியன்சஸ். ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் டேல என்ன இருக்கும்? டிப்ரெஷன், லெட்டிங் கோ ஃபேஸ், டேக்கிங் ஹோல்டு ஃபேஸ், டேக்கிங் இன் ஃபேஸ். ஓகேவா? ஸோ ஆக்சுவலா உமனோட பியூப்பரல் டைம்ல இருக்க மூடை வந்துட்டு இந்த மூணா தான் பிரிப்பாங்க. நம்பர் 1 டேக்கிங் இன் ஃபேஸ், நம்பர் 2 டேக்கிங் ஹோல்டு ஃபேஸ், நம்பர் 3 லெட்டிங் கோ ஃபேஸ். டேக்கிங் இன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 to 4 days இருக்கும். ஓகேவா? டெலிவரி ஆன ஃபர்ஸ்ட் டேல இருந்து 3 to 4 days வரையும் டேக்கிங் இன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டேக்கிங் இன் ஃபேஸ் தான். ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டேக்கிங் இன் ஃபேஸ் தான். மற்றதையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 3-4 டேஸ்ல இருக்கிறது டேக்கிங் இன் ஃபேஸ். தென் 5th டேலேருந்து 1 week வரையும் இருக்குது, இல்லை 1 month வரையும் இருக்கிறது வந்துட்டு டேக்கிங் ஹோல்டு ஃபேஸ். ஆஃப்டர் 15 days to 1 monthக்கு அப்புறம் வர்றது லெட்டிங் கோ ஃபேஸ். டேக்கிங் இன் ஃபேஸ், வாட் இஸ் டேக்கிங் இன் ஃபேஸ்னா, அந்த மதர் வந்து மதரிங் ரோலுக்கு போயிருக்க மாட்டாங்க. ஆஃப்டர் டெலிவரி அந்த உமனுக்கு என்ன தேவையா இருக்குன்னா, எக்ஸாஸ்டா இருப்பாங்க, அவங்களுக்கு என்னது ரெஸ்ட் தான் முக்கியமா இருக்கும். அந்த பீரியட் பேர் தான் என்னது டேக்கிங் இன் ஃபேஸும்பாங்க. டேக்கிங் ஹோல்டு, கொஞ்சம் கொஞ்சமா மதர் ரோல் எடுத்துட்டு வருவாங்க, அதான் டேக்கிங் ஹோல்டு ஃபேஸ். தென் லெட்டிங் கோ, லெட்டிங் கோனா என்ன அர்த்தம், ஃபுல்லா மதரிங் ரோலுக்கு வந்துருவாங்க, அதுதான் வந்துட்டு லெட்டிங் கோ ஃபேஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ், இந்த கொஸ்டினுக்கு டேக்கிங் இன் ஃபேஸ் தான். இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்படுறீங்க, இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கொஸ்டின் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை, இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மோஸ்ட் காமன் ஃபைண்டிங் இன் ஹைப்போதெர்மியா இஸ். ஹைப்போதெர்மியால வர மோஸ்ட் காமன் ஃபைண்டிங் என்ன? ஆப்ஷன்ல பிராடிகார்டியா இருக்கு, ஹைப்பர்கிளைசீமியா இருக்கு, மெட்டபாலிக் ஆல்கலோசிஸ் இருக்கு, ஷிவரிங் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன செய்வாங்கன்னா ஷிவரிங் சூஸ் பண்ணுவாங்க, அதனால ஷிவரிங் கிடையாதுங்க. ஷிவரிங் வந்து ஹைப்போதெர்மியால இருக்காது. ஓகேவா? வேற என்ன இருக்கும்? ஹைப்போதெர்மியா என்ன இருக்குன்னா ஹைப்போகிளைசீமியா வேணா இருக்கும். சுகர் லெவல் கம்மியாகுமே தவிர அதிகமாகாது. தென் மெட்டபாலிக் ஆல்கலோசிஸ் இருக்காது, மெட்டபாலிக் அசிடோசிஸ் இருக்கும். அப்ப மீதி என்னங்க இருக்கும்னா பிராடிகார்டியா தான் இருக்கும். இன் ஹைப்போதெர்மியா ஆல்வேஸ், ஹைப்போதெர்மியா எப்பயுமே எது கூட கம்பைன் ஆகி வரும்? பிராடிகார்டியா கூட தான் கம்பைன் ஆகி வரும். கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு பிராடிகார்டியா தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் கிளினிக்கல் டேட்டா இண்டிகேட்டிவ் ஆஃப் பிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ். பிசியாலஜிக்கல் ஜாண்டிஸை இண்டிகேட் பண்ற கொஸ்டின் என்ன, மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன? ஆப்ஷன் 1 clinical jaundice before 36 hours of age, clinical jaundice lasting beyond 14 days, bilirubin levels of 12 mg per deciliter by 3 days of life, serum bilirubin level increasing by more than 5 mg per deciliter per day. ஸோ ஜாண்டிஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், 1 physiological jaundice, நம்பர் 2 pathological. பிசியாலஜிக்கல்னா என்ன? இட்ஸ் அ நார்மல் ஆர் காமன் டைப் ஆஃப் ஜாண்டிஸ். எதனால வருது? ஒரு இண்டிவிஜுவல்னால அந்த குழந்தைக்கு இமீடியட்லி ஆஃப்டர் பர்த்ல வரும். நிறைய ரீசன் இருக்கு. ஓகேவா? குழந்தை வந்துட்டு அந்த இயர்லி பார்ட் ஆஃப் லைஃப் அடாப்ட் பண்ற போது வர்றதுனால, தென் ஹீமோலைசிஸ் நடக்கும், இந்த மாதிரி நிறைய ரீசன்னால வருது. அது வந்து பிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ்பாங்க. பேத்தாலஜிக்கல் ஜாண்டிஸ் எதனாலனா மோஸ்ட்லி டியூ டு சம் டிசீஸ். சம் டிசீஸ்னா என்னமோ இந்த RH இன்கம்பேட்டபிலிட்டி, இந்த பிளட் எக்ஸ்ட்ரா வெசேஷன், இந்த மாதிரி ரீசன்னால வருது தான் பேத்தாலஜிக்கல் ஜாண்டிஸ்பாங்க. ஸோ பிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ் என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? கிளினிக்கல் ஜாண்டிஸ்
பிஃபோர் 36 ஹவர்ஸ் ஆஃப் ஏஜ் வராது. யூஸ்வலா பேத்தாலஜிக்கல் ஜாண்டிஸ் தான் பிஃபோர் யூஸ்வலா பிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ் எப்போ வரும்? ஆஃப்டர் 1 டேல தான் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. தென் கிளினிக்கல் ஜாண்டிஸ் லாஸ்டிங் பியாண்ட் 14 days. யூஸ்வலா பிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ் எப்போ வரும்னா 1 டேல ஆரம்பிச்சு 1 வீக் குள்ள முடிஞ்சிடும். இங்க பியாண்ட் 14 days வருது, அப்ப அதுவும் கிடையாது. தென் பில்லிரூபின் இன்க்ரீசிங் மோர் தென் 5 milligram per deciliter கிடையாது. அப்ப மீதி இருக்க ஆன்சர் தாங்க, மீதி இருக்க ஆப்ஷன் தாங்க ஆன்சர். என்னது? பில்லிரூபின் லெவல் 12 milligram by 3 days ஆஃப் லைஃப். முக்கியமான வேர்டு என்ன? தேர்ட் டே. பிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ் இப்பதான் சொன்னேன், எப்பல இருந்து வரும்? 1 டேக்கு அப்புறமா தான் வரும், 1 வீக் வரையும் தான் இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, பில்லிரூபின் லெவல்ஸ் ஆஃப் 12 milligram per deciliter by 3 days ஆஃப் லைஃப் தான். ஓகேவா? ஸோ அனதர் 2 daysல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் மாடல் மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்க. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நார்செட் அப்பியர் ஆறீங்கன்னா நம்ம வெப்சைட்டு அட்ரஸும் கொடுத்துருக்கேன், அப்ளிகேஷன் அட்ரஸும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வெப்சைட் லாகின் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபர்ஸ்ட் டைம்னா கிரியேட் யுவர் அக்கௌண்ட்னு இருக்கு பார்த்தீங்களா, கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட இன்ஸ்டியூட்டோட சைன்இனே பண்றேன். நான் இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே இதுல உங்களுக்கு மாடல் மார்க் டெஸ்ட் வேணும்னா ப்ரிலிம்ஸ் மாடல் மார்க் டெஸ்ட்னு இருக்கு, இதை எழுதி பாருங்க. ஓகேவா? ஸோ இதுல மொத்தம் 25 மாடல் இருக்கும். மாடல் 1 வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். மற்ற மாடல் வேணும்னா மட்டும்தான் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ்லயும் வந்து கொஷின்ஸ் வந்து ஆட் ஆகும், அது உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகேவா? ஒன்ஸ் நீங்க 990 rupees தான் பர் மந்த், அது பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஃப்ரீயே போதுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் மட்டும் எழுதி பாருங்க. ரெண்டாவது, ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ் நான் கொடுத்துருக்கேன். ஜிப்பர், ஆர்ஆர்பி, எய்ம்ஸ், நார்செட் எல்லாமே இருக்கு. இதுல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோ இல்ல இதுல இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்க, அதுவும் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இது ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ரீ தான். பே பண்ணா உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, லைக் சப்ஜெக்ட் வைஸ், நான் நர்சிங், இந்த மாதிரி நிறைய இருக்கு, ஆர்ஆர்பி இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது மாதிரி விஷயங்களை நீங்க பே பண்ணி வேணாலும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அல்டிமேட்லி எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணா மட்டும் போதும். நெக்ஸ்ட், which congenital disorder might the nurse suspect the neonate to have if they present with imperforate anus, tracheoesophageal fistula and single umbilical artery? ஓகேவா? ஸோ tracheoesophageal fistula தெரியும். ஓகே, அப்புறம் imperforate anus, anus வந்துட்டு imperforate இருக்கு. தென் மீது என்ன? சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்டரி. மூணும் இருக்கிறது எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல என்ன? பெக்வித் சின்மன் சிண்ட்ரோம், ட்ரைசோமி 13, டர்னர் சிண்ட்ரோம், தென் வாட்டர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா, நீங்க எதிர்பார்க்காத ஒண்ணுதான், வாட்டர் அசோசியேஷன் தான். வாட்டர் அசோசியேஷனோட கிளாசிக்கல் ட்ரையட் என்னன்னா இந்த மூணு தாங்க. நம்பர் 1 imperforate anus, நம்பர் 2 tracheoesophageal fistula, நம்பர் 3 சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்டரி. மூணும் சேர்ந்தது தான் வந்து இந்த வாட்டர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த வாட்டர் சிண்ட்ரோம் வந்துதான் இதுல வர்றதுதான் இந்த மூணு டிசீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இயர்லி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் tracheoesophageal atresia is. ஸோ tracheoesophageal fistula அட்ரிஷியால இயர்லி மேனிஃபெஸ்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். டார்டிகோலிஸ், நேசல் ஸ்டஃபினஸ், ஒலிகோஹைட்ராமினாஸ், எக்ஸசிவ் ஓரல் செக்ரீஷன். டைரக்டான கொஸ்டின், டைரக்டான ஆன்சர் எக்ஸசிவ் ஓரல் செக்ரீஷன் தான். ஓகேவா? tracheoesophageal atresia, அதான் நேரோயிங் இருந்தாலும் என்ன இருக்கும்? எக்ஸசிவ் ஓரல் செக்ரீஷன் தான் இருக்கும். ஒலிகோஹைட்ராமினாஸ் இருக்காது. நேசல் ஸ்டஃபினஸ்ங்கிறது மோஸ்ட் காமனான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான். அது வந்து கரெக்டா tracheoesophageal ஃபெஸ்டுலால தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. தென் மீதி என்ன இருக்கு? டார்டிகோலிஸ். வாட் இஸ் டார்டிகோலிஸ்? டார்டிகோலிஸ்ங்கிறது இந்த நெக் மசில் வந்துட்டு ஸ்டிஃப் ஆகி இருக்கிறது தான் வந்து
டார்டிகோலிஸ். டார்டிகோலிஸ் எக்ஸாக்டா சொல்லணும்னா ஸ்டெர்னோக்ளிராய்ட் மாஸ்டாய்ட் மசில்ஸ் இருக்குல்ல, அந்த மசிலோட டேமேஜ் ஆக வர்றதுதான் வந்து டார்டிகோலிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ரீசனிங். அரேஞ்ச் த வேர்ட்ஸ் given below in meaningful sequence. சீக்வன்ஸ்ல அரேஞ்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ல என்ன இருக்கு? போலிஷ், பனிஷ்மெண்ட், கிரைம், ஜட்ஜ், ஜட்ஜ்மெண்ட். ஸோ இப்ப ஒரு கிரைம் முதல்ல நடக்கணும், கரெக்டா? அப்ப ஆப்ஷன் 3 எங்கெங்கெல்லாம் இருக்கு பாருங்க. ஏலையும் டிலையும் தான் இருக்கு. அப்ப பியும் சியும் கிடையாது. கிரைம் ஏதாவது நடந்துச்சுன்னா போலீஸ் வரும், கரெக்டா? அப்ப 3க்கு அப்புறம் என்ன? 1. 3க்கு அப்புறம் 1 ரெண்டு இடத்துல இருக்கு, ஏலையும் டி ரெண்டுத்துலயுமே இருக்கு. தென் போலீஸ் வந்து என்ன செய்யும்? ஜட்ஜு கிட்ட கூப்பிட்டு போகும். ஜட்ஜ் என்ன கொடுப்பாங்க? ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் பனிஷ்மெண்ட். இதுதான் சீரீஸ். இப்ப 3, 1, 4, 5, 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ லாஸ்ட் கொஸ்டின். ஸோ சில பேருக்கு அதான் அந்த எக்ஸாம் சென்டர் மாறி போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி எதுவும் ஒரி பண்ணாதீங்க. நம்மளோட ப்ரிப்பரேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும் போது எக்ஸாம் சென்டர் உங்களை அஃபெக்ட் பண்ணாது. நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவோம். எங்கே எக்ஸாம் சென்டர் போட்டாலும் நம்ம போய் ஒழுங்காக எழுதுறோம். நம்மளோட ஒரே மோட்டிவ் எக்ஸாம் சென்டர் கரெக்ட் டைமுக்கு போகணும், அவ்வளோதான். ஓகேவா? தென் சூஸ் த கரெக்ட் ஆர் சூஸ் த கரெக்ட் ஆல்டர்னேட் விச் கம்ஸ். 2 இருக்கு, 2க்கு அப்புறம் 8 இருக்கு, 8க்கு அப்புறம் 16 இருக்கு, 16 அப்புறம் 128 இருக்கு. ஓகேவா? 2க்கும் 8க்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஓகே, ஃபைன். 8க்கும் 16க்கும் சம்மந்தம் இருக்கு. என்னது? 2 into 8 16. தென் 128க்கும் 16க்கும் சம்மந்தம் பார்க்கணும். ஓகேவா? இப்போ 2 into 8 போட்டேன், எனக்கு வந்து 16 வந்துச்சு. அதே மாதிரி இதையும் பண்ணலாமான்னு பார்க்கலாமா? என்னது? 16 into 8 போட்டு பார்ப்போம். 16 into 8 மோஸ்ட்லி அதான் வரும்னு நினைக்கிறேன். 16 into 8, 16 into 8, 8 4 are 6, அதான் 40, 48, 4, 12, 128 கரெக்டாக வருது. அப்போ அடுத்த நம்பர் என்ன? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 128 into 16 எவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டால் ஆன்சர் வந்துட போகுது. ஓகே, ஸோ 128 into 16 எவ்வளோ? 48, maybe 4, then 12, 16, மீதி 1, 6, 7, 8, 2, 1, 8, 14, 10, 2048 is the answer. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நம்பர் சீரீஸ் அப்படியே ரொம்ப நிறைய சேஞ்சஸ் இருந்தாலே என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். ஓகே, ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.